அதே மாதிரி தான் பொண்ணுங்களா? பொண்ணுங்க பொண்ணுங்க சம்பாதிக்கிறதே காஸ்டியூம்காக மட்டும்தான். அப்புறம் அதேதான். எப்படி பாசி பருப்பு அல்வா எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச ஐட்டம். அப்புறம் ஒண்ணு தப்பு எங்கேயாவது பண்ணியிருந்தா கூட என் வாயில தெரிஞ்சிடும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. கபாப் வேற விதமா இருக்கு. பிரிஞ்சிருச்சு தெரியலையே. அதான் கடலை மாவு போடணும் போல இருக்கு. அது எதுக்கு? மனுஷா பைத்த பணியாரம். பைத்த மணி வேணுமா? பைத்த பணியாரம். பாசி மணி பைத்தியம் பைத்தம் பணியாரம். நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல அது ராங்கா விழுது. ஆண்டவா என்ன காப்பாத்து. இந்த சப்பாத்தி இந்த பரோட்டா நல்லா வரணும். என்ன நடக்குது இங்க? பாவம், ஒரு நல்ல ஒரு மனிதர், நல்லா இருந்த ஒரு மனிதர் இப்படியான ஒரு தருணம் எப்படி? தொடர்ந்து பேசுவோம். இதுதான் டாப் குக் டூப் குக் சீசன் 2. டூப் குக் சீசன் 2. வாவ் வாவ். டாப் குக் டூப் குக் சீசன் 2. மீன் 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 பெண் மீன் மீன். லாஸ்ட் 2 minutes மென்டா ஷெஃப் உள்ள வந்துடலாம். வந்து டேஸ்ட் பாருங்க. சால்ட் இது கரெக்டா இருக்கா பாருங்க. இஸ் இட் ஸ்வீட்? நேரம் ஆக ஆக டேஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் மூஞ்சி ஏன் இப்படி இப்படி மாறுது? அப்படிதான் மாறும். சந்தோஷமா சிரி, நல்லா சிரி. அங்க சிரிக்க வைல. பயமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காத்திருந்து ஐயா என்னென்னமா பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னமா பண்ணிட்டு இருக்க? ஓகேவா? மால்புவா சுகர் சிரப் எங்க? சுகர் சிரப் தான் பண்ணணும். சுகர் சிரப் தானே பண்ணிருக்கீங்க. ஐயோ அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஏய் எந்த பயிர் வேணும்? முளை கட்டினதா இல்ல ஊற வச்சதா? நெக்ஸ்ட் பயிர் கடலை மாவு ஊற வச்சது வேணுமா முளை கட்டினது வேணுமா? ஒரு மாதிரி மண்டை குழப்பம் ஆயிடுச்சு. என்ன சொல்ல வரா அப்படின்னு சொல்லி. ஊற வச்சது வேணுமா முளை கட்டினது? முளை கட்டினது ஊற வச்சது வேணுமா? யாருக்கு தெரியும்? அது சொல்ல மாட்டான் ஒழுங்கா. அதானே. என்ன அது? பாரு ஆட்டத்தை தள்ளு. அடே தங்கம் தள்ளு. ஐயோ என்ன தங்கம்னு சொன்னாங்கடா. தட்டு எடுத்து போட்டுரு. இரு தட்டு குடுறா. தட்டா? டேய் பைத்தியக்கார, அந்த தட்டுங்கடா, அப்ப தட்டு எடுத்துறோடா. ஏய் எள்ளு இருக்காடா? எள்ளு பல்லு வேணா இருக்கு, வேணா பாத்துட்டு போ. ஏய் சல் எள்ளு இருக்கா? இல்ல 2 பல்லு தான் இருக்கு. ஓ மை காட். பல்லு அதிர்ச்சி கூட சேராதீங்க. வாவ் போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. நகரா. ஏய் வா கத்துறதுக்காகவே வந்திருக்கான். ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கான். என்ன இது? எப்படி உப்பு கட்ட இருக்கா? உப்பு எல்லாமே பக்காவா இருக்கு. அப்பாடா. கரெக்டா இருக்கு. For the first time நான் என்னையே மறந்து வேலை பார்த்தேன். என் வாயில இருந்து என்ன பேசினேன் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. தொட்றாங்க என்ன? நீ போயா. எது? எவ்வளவு பெரிய மனுஷன். போன வார வரைக்கும் தங்கச்சி அண்ணன்னு சொல்லிட்டு போயா. ரொம்ப டென்ஷன் தலை மேல ஏறி. பேசுறேன்னா வாய்க்கு வந்தத பேசுறதா? நீ போயா சொன்னாலே என் அண்ணன் தானே. ஆமா என்ன தெரிகிறது? என்ன கருமையா இது? ரைட்லா ரைட். போயிட்டு வாங்க டாடா. பண்ணுங்க. இந்த மாப்பிள எதுவுமே முடியல. மாப்பிள இன்னும் எதுவுமே முடியலன்னா போடா வெளிய. இங்க வர்றா. போடா. ஐயோ அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. இதுக்கு மேல நான் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து இன்னும் போலையா? போடா. வந்துட்டாங்க. 1 2 வடை முடிஞ்சிருச்சு. 4 டிஷ். இது என்ன பைத்தியம் உருண்டையா? இது டெசர்ட். இது ஓகேவா ஷெஃப்? காரம் கீரம் எல்லாம் நெய் போட்டா கொஞ்சம் ரிச்னஸ். நெய் போட போறேன் அங்க வச்சிருக்கேன். அப்படியா? மஞ்சள் தூள் போட்டாச்சு, இது போட்டாச்சு. இது என்ன வச்சிருக்கீங்க? ஸ்டவ்வா? எது? ஸ்டவ் தான். அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. வேணா எவ்வளவு தெளிவா இருந்தாங்க தெரியுமா? உன் கூட சேர்ந்து இது என்ன ஸ்டவ்வா அப்படின்னு கேக்குறாங்க. அது வெந்துதா வேகல கடவுளுக்கு புண்ணியம். என்ன சொல்ற? ஜோவி நம்ம ஓகேவா ஜோவி? என்ன ஜோவி வேற லெவல்ல நம்பலா? அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. இவன் தான் எங்க டூப் குக். ஸோ அரவண பாயாசம் நம்மளோட சபரிமலையில பிரசாதமா வழங்குற ஒரு டிஷ் அது. அதை எடுத்து பண்றோன்றப்போ அதோட ஃபுல் அத்தென்டிசிட்டி நம்ம கொடுக்கணும். ஐயோ இது மட்டும் வெந்தரணுமே, சீக்கிரம் வேக சொல்லேன் ப்ளீஸ். என்ன விஷயம் என்ன நடக்கணுமோ அது கரெக்ட் ரேஷியோல நடந்திருக்கணும். குக்கர்ல போட்டு அதை இது பண்றங்க விசில் வச்சு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது இப்ப திக்காகணும் அவ்வளவுதான். எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. இப்ப கோபப்படுற டைம்ல ஓஹோ பயங்கரமா ஐடியா கொடுத்து போடா கொஞ்சம் ஒரு ஸ்பூன். லாஸ்ட் 5 மினிட்ஸ்ன்றாங்க. எனக்கு பயங்கர பேனிக் ஆயிடுச்சு. ஐயோ நேத்திக்கு மாதிரி இன்னைக்கு ஆயிடக்கூடாது. ஏன்னா அண்ணனை வந்து விட்டுறவே கூடாது. அடுக்குங்க இதை எடுத்து கட் பண்ணிட்டு நான் அங்க போய் வைக்கலான்னு பார்த்தா ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க.
ஐயோ நாங்க எப்படியோ அடிச்சு புடிச்சு பண்ணி எல்லாம் முடிச்சு தட்டுல ஒரு வழியா ஆசைப்பட்ட எல்லாமே அழகா பை காட்ஸ் கிரேஸ் நாங்க வச்சோம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Time's up. முதலாவதாக டேஸ்டிங் கூப்பிட போறது செஃப் ஷெரூபா உங்களுடைய டீம்ல இருந்து பிரியங்கா கான், சுபலட்சுமி அக்கா, பிரீதா அண்ட் நிதின், வாகிசன் அண்ட் தருண் ப்ரோ. கலக்கலா இருக்கு. ஒரு இலைக்கு முன்னாடி 3 டிஷ். ஃபண்டாஸ்டிக் வா. வாங்க பிரியங்கா அக்கா. இது வந்துட்டேன். ஸ்வீட் ஸ்வீட் லாப்சி, தொரம்பருப்பு பூரி, பச்சை பயிறு குருமா, சென்னா கபாப். சென்னா கபாப். அடடா, மங்கள இசை முழங்க. உன் கைக்கு வைரம் மோதிரம் போடணுமா? இவ்வளவு சேர்த்து பண்ணா சார் நாங்க 3 பேருமே. இது மாதிரி லாப்சி நான் சாப்பிட்டதே இல்ல. சூப்பரா இருக்கு லாப்ஸி. ஐயோ இவரோட சமையல் செஞ்சுட்டு இவருக்கிட்டே பாராட்டு வாங்கிட்டேன். ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. தேங்க் யூ. டேய் சார், டேய் அவன் எதிர்பார்த்தேன் சார். எஸ்பெஷலி இந்த லாப்சி. ஐயோ லாப்சி வந்து வாய்ப்பே இல்ல. ரொம்ப குஷியோ. எல்லா கிரெடிட்ஸும் இவளுக்கு தான். எனக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் கரெக்ட், பர்ஃபெக்ட் ஸ்வீட்னஸ். அந்த கோதுமை வெந்திருக்கிற விதம், அந்த மென்னு சாப்பிடுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் மென்னு சாப்பிடுற அந்த மாதிரி. வெல்லம் விளையாட்டே கிடையாது. வெள்ளம் பாகுல பண்றது மட்டும் ஒழுங்கா சமையல் தெரியாட்டி கல்லு மாதிரி ஆயிருக்கும். என்ன கச்ச கச்சான ஆயிருக்கும். அவுட் ஸ்டாண்டிங். இந்த பூரி, பச்சை பயிறு கறி, உங்க ரெசிபி தான். இந்த கபாப் கொஞ்சோண்டு உப்பு ஜாஸ்தி. பட் இந்த லாப்சிக்காக நான் மன்னிக்கலாம். எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க லாப்சி? அவன் சும்மா நார்மலா வீட்ல சமைக்கிறதுக்கே உங்களை பார்த்தா சார் சமைப்பாங்க. இப்போ அவளுக்கு நீங்க சொன்னோடனே அவளுக்கு ஒரு அழைய வந்துருச்சு அவளுக்கு. ஆனா நான் லாப்சி செஞ்சு நான் கண்டிப்பா அப்ப டேஸ்ட் பண்ணிருப்பேன். அது அவ்வளவு நல்லா இருந்தா எனக்கு மறக்கவே மறக்காது, ஞாபகம் இருந்திருக்கும். ஆனா சத்தியமா இனிமே லாப்சினா அது சுப்புலட்சுமி செஞ்ச லாப்சியே ஞாபகம் இருக்கும். அப்ப எனக்கு உனக்கு அவங்க கொடுத்தா வாங்குவியா? என்ன தமாஷா பேசுறாரு பையா. ரொம்ப காஸ்ட்லி முத்தம். அன்பா யாரா முத்தம் கொடுத்தாங்கன்னா கொடுத்தவனுக்கு 500 கேலரி குறையும், வாங்கினவனுக்கு 1000 கேலரி ஜாஸ்தி ஆகும். ஐயோ, அப்ப நான் வாங்கவே கூடாது. ஓகே, சோ புதாக நம்ம பார்க்க போறது யாருன்னா நம்மளுடைய வாகிசா. வாருங்கள், உங்களுடைய டிஷ்ஷை வந்து பரிமாறுங்கள். இது பேர் என்ன? முகாஷாபாத் முகாஷாபாத். ஏன் முழுசா இல்லையா? முக்கா தான் இருக்கு. முக்காஷாபாத். இது கட்டாயா மூங். யாரு? கட்டாயா மூங். இது பேரு? இது வந்து துவரம் பருப்பு எள்ளுல சட்னி செஞ்சேன் நான். எள்ளுல சட்னி. வெரி குட். இது பைத்தம் பணியாரம். யாருது? இது பைத்தம் பணியாரம். பைத்தியம் முடிச்சு வந்தா? பைத்தியம் பிடிச்சது இல்ல, பைத்தியம் பணியாரம். பச்சை பயிறு பணியாரமா? இது வந்து ஸ்ரீலங்கால செய்யறது, இங்கேயும் செய்யறது பைத்தம் பணியாரம். நல்லா இருக்கா? நான் தான் உருட்டினேன். பாய்சன் கட்டா மூங் வந்து ராஜஸ்தானி இதுதான். இப்போ ரைத்தா மாதிரி கொடுக்காம தயிர் வச்சு இந்த மூங் வச்சு கொடுத்த நல்ல காம்பினேஷன். எனக்கு இந்த இதுல இந்த வடை தான் இன்னும் கொஞ்சம் நம்ம பருப்பு வடை பண்றோம்ல, அதே மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி இருந்தா கிறிஸ்பா மேல கொஞ்சம் ஆனியன் வந்து பிளாக்கா வந்து ஒரு இது மாதிரி இருந்தா ஐ வுட் ஹவ் லவ்ட் இட் மோர். பட் ஆன் த ஹோல் 4 டிஷ் இன் 1 hour 15 minutes. அமேசிங் ஜாப். பிரமாதம். நன்றி. அருமை. வாங்க, வேலைக்கு தான் 2 பேருக்கு வாழ்த்துக்கள். தரன் ப்ரோ, இப்ப சொல்லுங்க எப்படி இருக்கு? எனக்கு என்ன ஜாலியா இருந்தது. அது இந்த 2 பைத்தியங்களோட இருக்கும்போது இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? இல்ல, ஆக்சுவலா இவங்க 2 பேரும் நான் இவங்க டீம்ல இருப்பேன்னு எனக்கு தெரியல. பட் சேர்ந்துக்கிறமா தான் தெரியுது இங்க வந்து ஒரு குடும்பமா நீங்களா இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு. இல்ல குடும்பமா பைத்தியமா பைத்தியம் ஒன்னா குடும்பத்துல இருக்கு. வாங்க பீதா, வந்து பரிமாறுங்கள். என்னது இது? கோதுமை கொள்ளு போட்ட கிச்சடி.
மால்புவா. ஐயோ ஏசப்பா பயமா இருக்கே. வாங்க வாங்க டக்குனு முத்தம் கொடுங்க, டக்குனு முத்தம் கொடுங்க. உங்களுக்கு 500 கேலரி கம்மியாகும், எனக்கு 1000 கேலரி அதிகமாகும். 1000 கேலரி. இது எப்படி இருக்கு? தேங்க்யூ செஃப். நவதானிய சுண்டல் எங்க துவையல் வைக்கிறேன். மால்புவா சாப்பிட்டியா? ஐயோ மால்புவா. எப்பா அவஸ்தை. பிரீத்து ஜெயிச்சாரா? ஏமா இந்த என்ன ஆச்சுப்பா உங்களுக்குலாம்? எப்படிப்பா? வேஸ்ட் டைட் பண்றாரு. வேஸ்ட் டைப் பண்ணாராண்டி. எப்பா மால்புவா அவஸ்தையோ அவஸ்தை. எனக்கு தெரியும் தங்கச்சி, இப்படி வரும் நல்லா தெரியும். எனக்கு தெரியும்டா, நீ இப்படி தங்கச்சி திட்டுது அதுக்காக தான் சார். அந்த நவதானியம் சுண்டல் ஃபண்டாஸ்டிக். துவையலோட ரொம்ப நல்லா இருக்குது. கோதுமைல கொள்ளு உப்புமா ஃபண்டாஸ்டிக். வெரி நைஸ். ஐயோ நான் இன்னைக்கு தூங்கவே மாட்டேன் போலயே. அம்மா நான் அங்க உங்க 4 பேரும் கட்டி பிடிச்சா நினைச்சீங்க. என் வேஷ்டி கைண்டிடுச்சு, அதனால வரல. நான் கட்டி என்ன கொடுமை சரவணன். கட்டி விடுறேன். Oh my god. ஃபண்டாஸ்டிக். அதாவது இந்திய தொலைக்காட்சிக்கு முதல் முறையாக வேட்டிகள் வந்து அப்ரிஷியேட் பண்ண எங்கேயுமே பார்த்துருப்பாங்க. சத்தியமா சொன்னேன், எவ்வளவுனா அசிங்கப்படலாம் இந்த மால்புவா. ஓ மை தேங்க்யூ. உங்க 3 பிளேயருடைய விருந்துமே சூப்பரா. சத்தியமா சொல்றேன், ஹேட்ஸ் ஆஃப். கடல்ல தண்ணி வர அளவுக்கு நல்லா இருந்துச்சு. தெருவா ஃபேண்டாஸ்டிக் டீம். தேங்க்யூ சரவணா. ஓகே, அடுத்ததாக டேஸ்டிங் நம்ம கூப்பிட போறது ஷெஃப் சாய் அவருடைய டீம்ல இருந்து எஸ்என் ரவி அண்ணா, மீனாட்சி, சந்தனா, டிஎஸ்ஆர் அண்ணா, நிக்கி, லேகாக்கா, சிவானி, அதிர்ச்சி அண்ட் புவனேஷ். The dish is talking to me. டேய் எடுத்து சாப்பிடு அப்படின்னு. அடுத்த பேட்சும் பயங்கரமான டிஷ் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம் செஃப்? சொல்லுங்க. சிவானி. இது என்னது? இது வந்துட்டு புதினாக்கா பராத்தா. புதினா பரோட்டா. அது கோலாபூரி கிரீன் கிராம் கார்லிக் தால். வாரே வா. 3 பேரும் சேர்ந்து ஒரே டைம்ல சாப்பிடுமா செஃப் அரவண பாயாசத்தை? ரெடி? சார் கூஸ் பாம்ஸ் ஆகுது, க்ளோஸ் பண்ணுங்க. சரி க்ளோஸ் போங்க. பா ரசிக்கிறாரே. இருடா என்னாச்சு? தெரியலையே. இவர் எப்போ நல்லவரா மாறாரு, எப்போ கெட்டவரா சரியில்லையா? இங்க ஹார்ட் பலமா அடிக்குது. இங்க உனக்கு அடிக்குதா? இவங்க ரியாக்ஷன் பார்த்தாலே பயமா இருக்கும். நான் கை கொடுக்க போறாரா? அடிமை தலைக்கிட்டு ஓடுது. தேங்க்யூ சார். எப்பா ஐயப்பனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் அரவண பாயசம் அது மாதிரி வரும். ஐ எம் டெல்லிங் யூ, ஹிஸ் ஹோல் பிளெஸிங் இஸ் ஆன் யூ. உங்க லைஃப்ல எந்த குறையும் இருக்காது. தேங்க்யூ சார். You have been blessed. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. means Thank you very much. அமேசிங். அரவண பாயசம் ஐயப்பனுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அந்த ரைஸ் அந்த ஞங்குன்னு குக்கா இருக்கணும். அந்த வெள்ளை பாகு அந்த கன்சிஸ்டன்சி வந்தால் மட்டும்தான் அந்த ரைஸ் அது மாதிரி வேகும்.
திஸ் இஸ் டூ மச். Thank you so much, chef. Thank you so much. இந்த டிஷ்ஷுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் 10 out of 10 போடலாம். Only for this Chef, thank you, chef. சரி எனக்கு கண்ணத்துல கிஸ் பண்ணாதீங்க, நெத்தில பண்ணுங்க. ஏன்னா வயிற்றுக்காக ஒதுக்கி வச்சிருக்கேன். சரி எங்க கொடுங்க சார். வைஃபுக்காக அங்க ஒதுக்கி வச்சிருக்கீங்க. ஆமா சார் ப்ளீஸ். முடியல, ஒரு கிஸ் சார். முடியல. அவ்வளவுதான் பச்சார விஜயசதுபதி சார் மாதிரி வந்துட்டீங்க. நான் கொடுத்து வச்சிருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. This கோலாபுரி தால் is 100 on 100. Oh my God. அமேசிங் கோலாபுரி தால். அந்த மசாலா, அந்த தனியாலாம் போட்டு அந்த கோலாபுரி கடா மசாலா ஒன்று பண்ணணும். அந்த காஞ்ச மிளகாலாம் போட்டு 100 out of 100. Thank you so much, chef. Thanks a lot. முத்த மழையில் நீங்க நினைய தயாரா? ஏற்கனவே முத்த மாலையில நனைஞ்சோம். கடைசியா நாங்க வரோம். என்ன இருந்தாலும் எங்களோட டிஷ்ஷை கடைசியா ட்ரை பண்ணுங்க. ஏய் ஏன்டா? ஏன்னு நான் அப்புறமா சொல்றேன். ஒரு பெரிய கதை இருக்கு. ப்ளீஸ் சாப்பிடணுமா வேணாமா? நான் உங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டு கேட்கிறேன். ஓவர் ஆக்டிங்கே கிடையாது. இவ்வளவு சொல்ற அவரு பாரு அரவணா பாயாசத்தை வாயில அவரு இப்ப மட்டும் கையாமுயா இல்ல, நேத்துல இருந்து கையாமுயா தான். பின்னாடி ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்தா மிச்சம் உங்களுக்கு. எல்லா ஃப்ரூட்ஸும் வயித்துல இருக்கு. நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிருக்கீங்களா? 9,000 ரூபாய்க்கு ஃப்ரூட்ஸ் உள்ளதா இருக்கு. 1000 ரூபாய் ஃப்ரூட்ஸ் எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்துட்டோம். சரியா? முடியல. இதுக்கு மேல நீங்க கேட்டீங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்குல்ல, 2 பாக்ஸா வச்சு என்ன பொழைச்சிருக்க. நான் கேட்க மாட்டேன். அப்ப இங்க பெசன்ல ஆரம்பிச்சிடலாமா? கடைசியா உங்களுக்கு போயிடலாம். கடைசியா இருக்கும். ரவீனா வாருங்கள், உங்களுடைய உணவை பகிருங்கள். கொண்டக்கடலை மொச்சப்பட்ட குருமா, ரைஸ், எள்ளு கொள்ளு, துவையல். சூப்பர். வெரி சிம்பிள் பட் ஃபண்டாஸ்டிக் டேஸ்ட். தேங்க்யூ சார். நச்சின ஒரு பஞ்ச் இருக்கு இந்த டிஷ்ல. சாப்பிட்ட உடனே வா அப்படின்னு சொல்றதுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மொச்சக்கட்லையும் சரி, அந்த சன்னாவும் சரி, ஒயிட் சன்னாவும் சரி, குக்டு பர்ஃபெக்ஷன். அந்த பிரைட் ஆரஞ்சிஷ் எல்லோ கலர்ல கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. ஃபென்டாஸ்டிக். யூஸ்வலா வந்து தொகையில வந்து அந்த உப்பு புளி காரத்தோட பேலன்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஆமா, இதுல நச்சனு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நவரசமும் இருக்குது. ஓஹோ, உங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்வாங்க. உங்க எண்ணம் போல எங்க இலையில அந்த சாப்பாடு நீங்க நினைச்ச மாதிரி அதை விட அழகா வந்துருச்சு. தேங்க்யூ சார். சூப்பர், பியூட்டிஃபுல், சூப்பர். தேங்க்யூ சார். ஃபைனல் டிஷ் ஆஃப் த. அண்ணா வாங்கண்ணே. வாங்க. என்ன டிஷ்னு சொல்லுங்க. வாங்க. 65 வயசுல ஒரு 3-4 டிஷ் பண்ணிருக்காரு. இந்த இடம் தான் தெரிஞ்சான இடம். மனசை தேர்த்திக்கங்க, பயந்துறாதீங்க. இது பார்த்து பேரு அசோகா. இது நவதானிய சாம்பார் சாதம், இல்லை குருமான்னு வச்சுக்கலாம். கதம்ப சாப்பாடுன்னு சொன்னாங்க. நவதானிய புலாவ் குருமா. நல்லா இருக்கு. ஆனா எங்கேயோ ஒரு இதுல ஒரு டீவியேஷன் தெரியுது எனக்கு. ஸ்வீட்ல வந்து சவுக்கு ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து. நெய் கம்மியா இருக்கு. எக்ஸாக்ட்லி. நெய் மட்டும் கரெக்டா போட்டுட்டீங்கன்னா புலாக்குன்னு உள்ள போயிருக்கும். பிளா 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 பிளான்னு உள்ள போயிருக்கும். ஓகே, இந்த சாம்பார் என்னெல்லாம் நவதானியம் போட்டிருக்கீங்க இதுல? நவதானியம் 9 போட்டிருக்காரு. 9 போட்டாரு. 9 தானியமும் இதுல இருக்கும். டேஸ்ட் வந்துங்க அந்த அறுசுவை இருக்கும் என்னதுல. நீங்கள் கொஞ்சம் ரெசிபியில் போட்டு கம்மியாக இருந்தால் கூட அந்த உப்பு புளி காரம் கசப்பு துவப்பு இனிப்பு 6 சுவையும் கலந்தாதான் நம்ம பாடிக்கு வந்து அக்செப்ட் பண்ணும். அவஸ்தை. பட் நான் கிளவராக எப்பொழுதுமே நான் செய்வேன். டூப் குக்கை வந்து அந்த அடுப்படியில விட மாட்டேன். தேவையே இல்லை. ஒன்று தீச்சு விடுவாங்க, இல்லை கொட்டி விடுவாங்க, ஏதோ ஒன்று வேணும்னு செஞ்சுருவாங்க. நீங்க தான் சொன்னீங்க, நான் இருந்தேன் நீங்க சொல்லும் போது அவங்கிட்ட பச்சையா இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வா. வேற வழி ஆப்ஷன் இல்லை, ஆப்ஷனே கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு வா. அதில் நான் பொறுக்கி பார்த்து எடுத்துக்கிட்டேன்.
வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், முருங்காய், பாவக்காய், அவரைக்காய், துவரைக்காய், கொத்தரங்காய்னு கொண்டு வந்துட்டான். அதில் என்ன சூஸ் பண்ணுமோ அதை நான் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, shall I talk? ஐயோ சாமி, வா வா. ஏய் நான் வேணாடா. அப்ப தானே தான் சாப்பிடுற நீ. இந்த வா சச்சி போத்துனானோ. அடுத்து வாமா போடுவா. இன்னும் 1/2 மணி நேரம் தாங்கடா. வாடா, நான் பேசணும்ல. முடியல. ஓ வேலைய நீ கரெக்டா செஞ்சுட்ட. ஐயா சட்டு நீங்க நான் எதுவும் பேசல. சட்டு புட்டுன்னு கமெண்ட் சொல்லிட்டு அவருக்கு என்ன தோணுதோ அந்த கமெண்ட்ஸ் சொல்லி விட்டுருங்க. இது இந்த கதம்ப சாதம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. டிஎஸ் அண்ணன் பலாப்பழ விதை போட்டிருக்கீங்க, பியூட்டிஃபுல்லா குக் ஆயிருக்கு, ரொம்ப நல்லா குக் ஆயிருக்கு. சுண்டக்காய் முதற்கொண்டு எல்லாமே போட்டிருக்கீங்க, கலர் ரொம்ப நல்லா இருக்கு. தாளிப்பு கரெக்டாக போட்டிருக்கீங்க, நெய் கரெக்டாக போட்டிருக்கீங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த அசோகா ஹல்வா கிடையாது, கோதுமை வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. அதில் தேன் போட்டிருக்கீங்க, பால் போட்டிருக்கீங்க, என்னென்னமோ போட்டிருக்கீங்க, போட்டு ஒரு ஹல்வான்னு ஒன்று பண்ணி வச்சிருக்கீங்க. அது அசோகா ஹல்வா இல்லை. இது என்னன்னே தெரியலங்க. இது நீங்க இருங்க சொல்றேன். என்ன இது? என்னது இது? இதுல கேரட், பீன்ஸ், நவதானியம் இருக்கு. என்னது இது? இது என்ன ரைஸ் ஐட்டமா, குருமாவா, சப்பாத்தி கூட சாப்பிடுறதா, இடியாப்பத்து கூட சாப்பிடுறா? என்னது இது? ஃபாரின் டிஷ் ஒன்று கிருமியா இருக்கும், பேர் வெல்ல. ஒயிட் சாஸ் பண்ணி போட்டீங்களா? ஒயிட் சாஸ்ல ஃப்ரெஷ் கிரீம் போட்டாங்க. சார் குருமா மாதிரி சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், பாவுக்கு சாப்பிடலாம். பாவுக்கு சூப்பர் டிஷ். பாவு இருக்கு, வடப்பாவு. பாம்பே வடப்பாவுக்கு சூப்பர் டிஷ் இது. வடாப்பாவு கூட இது எப்படிங்க நல்லா இருக்கும்? உங்களுக்கு இடியாப்பத்துக்கு வேணும்னா இடியாப்பத்துக்கு. வடப்பாவு தெரியுமா உனக்கு? வடப்பாவு தெரியல கம்முன்றேன். என்ன ரகம்னு தெரியல. உனக்கு ஒரு பாவு தெரியல. சார் மைக் போடுறா சார். சார் இது இவ்வளவு டைம் இல்ல சார். பாப்பல இரு பாப்பல. முடியல சார் என்ன கூட்னீங்கல சார்? நான் இத பண்ணல. ஒரே செகண்ட் வெயிட். குறையுதுயா. போறோம்ல கலக்கு. எனக்கு வேண்டாம். நம்பி கூட்டு. நோ ஐயோ நீ சாப்பிடுங்க. ஏய் சாப்பிடு வைப்பா. நீ என்ன சொல்லு? அதான் அவர் பண்ண டிஷ் அவரே சாப்பிட மாட்டாரு. ஏய் சாப்பிடு. இப்போ ஒரே செகண்ட். இப்போ எப்படி இருக்குன்னு நீங்க ஆர்டர் சொல்லுங்க. அவருக்கு ரொம்ப பசிக்குது. ஃபுல்லா பிளேட் காலி பண்ணிடுவாரு. ஒரே ஆளு நம்ம எல்லாரையும் வச்சுக்க மாறிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான் சொல்லுவேன். நல்லா இருக்கா? கொஞ்சம் புடிப்பு அதிகமா இருக்கு. எனக்கு என் வயிறுலாம் வலிக்குது. நான் சொல்ல, நீங்க சொல்லுங்க. என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு சொல்றேன். அவர் வந்து நவதானியத்துல புலவு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணாரு சார். என்கிட்ட புலாவ் தான் சொன்னாரு. என் கையில புலாவ் தான் சொன்னாரு. நானும் அதான் நம்பினேன். ஃபைனலா அது குழஞ்சிட்ட உடனே டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இல்ல, உடனே அதை போட்டு ஃப்ரெஷ் கிரீம் போட்டு மிக்ஸ் இது புலாவ் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. அது கிருமிக்கு எல்லாம் குழஞ்சு போனதுல கிரீமை போட்டு பிணைஞ்சு வச்சுட்டு தலையில இடி விழ. ஷெஃப் அது நீங்க கிரீம் நினைச்சிட்டு இருக்கீங்க சார். ஐயோ என்ன சொல்ல வர்றீங்க? மயோனீஸ் ஷெஃப் அது. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும். மயோனீஸும் பாலும் கலந்து ஊத்திட்டாங்க சார். கிரீம் நீங்களே உள்ள ஒரு மயோனீஸ் குட்டிடப்பா. ஏன் மயோனீஸ் போட்டீங்க? யார் மயோனீஸ் போடலையே? அவன் சொல்றானே. இவன் ஆப்பிள் கட் கொடுத்த ஒரு அசிஸ்டன்ட், அவ்வளவுதான். ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்த அசிஸ்டன்ட். ஓகே தேங்க்யூ. சூப்பரா நிக்கி. ஓகே நவராத்திரி ஸ்பெஷலோட அடுத்ததாக டேஸ்டிங் வரப்போது நம்முடைய ஷெஃப் ஏட்ரியன் அவருடைய டீம்ல இருந்து கிரண் மேம், ஜோவிகா அண்ட் கதிர் அண்ட் கமலேஷ். என்னெல்லாம் டிஷ் பேர் சொல்லுங்க. It's a North Indian dhaba style dal makhani and this is aloo ka paranta which is more of home style. ஆலு பராட்டால வந்து chickpea also இருக்கு. அதுல sweet is kheer, dal kheer. பாயசம், பருப்பு பாயசம். Yes. அருமையா இருக்கு. அருமை. கிரண்ஜி, இந்த மூணுத்துமே ஆலு பரோட்டா எனக்கு வந்து அப்படியே அந்த தாபா ரோட் சைடில் அங்கே போய் சாப்பிட்ற அதே எக்ஸலண்ட்டாக இருக்கு. பருப்பு பாயசம் இஸ் டூ ஸ்வீட் ஃபார் மீ. Too sweet, jaggery over. 2 மடங்கு வெல்லம் போட்டீங்க. ஸோ அது என்ன ஆச்சுன்னா அந்த கேரமலைஸ் ஆகி
ஜாகிரி பேஸ்ட் மாதிரி இருக்கு. எந்த அளவுக்கு ஜாகிரி ஜாஸ்தி இருக்குன்னா வாயில மண்ணு வருது கர கர கரன்னு. அது ஒரே ஒரு டிசப்பாயிண்டட். பட் தீஸ் டூ இந்த எக்ஸலன்ட், இட்ஸ் வெரி நைஸ் ஆன் டாப். ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு ஹோட்டலுடைய தால் மக்னிக்கு ஈக்குவலா இருக்கு. எஸ் நம்ப மாட்டாங்க. ரொம்ப ரஸ்டிக்கா பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்லா குக்கா இருக்கு. எக்ஸலன்ட். தேங்க் யூ சார். யோவிகா ஃபேண்டாஸ்டிக். தேங்க் யூ. மே யூ கம் அப் இன் லைஃப். பெரிய ஆளா வாங்க. தேங்க் யூ. ஃபண்டாஸ்டிக். நவதானிய மாதிரி ஒரு கஷ்டமான டாஸ்கை கொடுத்தா கூட உங்களால் இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா நீங்கள் அந்த பேசிக் லெவல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டீங்க. ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. இன்னைக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றும் இல்லை 2 டாப். அது நாங்க இருக்கமான வாய்ப்பு இல்ல. எங்களால வந்து இதுல எந்த பாரபட்சமும் பார்க்க முடியல. 9.5 9.5 வாங்கி 2 பேர் சிவானி அண்ட் பிரீதா. சிவானி and Preeta, top cook of the week. Congratulations. Thank you. Preeta, சொன்னடா Preeta. கண்டஸ்டன்ஸ் இதுல 0.25 மார்க்ஸ் கம்மி வாங்கி 9.25 வாங்கியிருக்காங்க பிரியங்கா. 9.25. ஸ்பெஷல் மென்ஷன் டு பிரியங்கா அண்ட் யுவர் சிஸ்டர். ஹேட்ஸ் ஆஃப். ஃபண்டாஸ்டிக் குக்கிங். இன்னைக்கு பிரீதா அண்ட் சிவானி. பிரீதா வாட்டி ஐ ஆமா, திங்க் chef. நீங்க டாப் குக் ஆஃப் தி வீக் வாங்குறீங்க. என்னது இது Preeta? அந்த மால்புவா வாழ்க்கையில என்னைக்குமே நாக்குல நிக்கும். Thank you. அந்த அரவண பாயசம் வாஸ் லைக் இட் வாஸ் இன் தி டெம்பிள். கோயில்ல இருந்த மாதிரி இருந்தது. Thank you so much. ட்ரூலி டிசர்விங். நீங்க 2 பேரும் எக்ஸலன்ட் குக்கிங். ஆஹா, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் அண்ணன் தங்கச்சி ஒரு மாதிரி இருக்கணும்னா என்னடா 2 பேர் வந்து நின்னுட்டீங்க. என்ன தத்தின்னு சொன்னல ஸ்டார்டிங்ல. உங்க டீம்ல இருந்த 3 பேருக்கும் உங்க டீம்ல இருக்கிற 3 பேருக்கும் கால்டன் சமுத்ரா ஈசிஆர்ல இருக்கிற ஹோட்டல்ல 1 night stay including breakfast lunch and dinner worth 50,000 rupees for each one of you. சந்தோஷம். என்ன பண்றதே தெரியல. சரி பிரீதா, 30 வருஷத்துக்கு ஒரு டைம் வர வாழ்நட்சத்திரமா ஏதோ ஜெயிச்சிருக்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப மெமரபிளா இருக்கணும்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் வந்து உங்க 2 பேர் வாயில இருந்து ஒரு நல்ல கமெண்ட் வாங்கணும்னு நான் அழுதுட்டேன். வீட்டுக்கு போய் ஒரு எபிசோட் முடிச்சிட்டு நைட்டுக்கு வண்டியில போகும்போதுலாம் அழுதுட்டே போயிட்டு கண்டிப்பா நான் ஒரு நல்ல வார்த்தையாவது வாங்கிடணும் அப்படின்னு அழுது அன்னைக்கு நைட் ஃபுல்லா. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதனால எனக்கு இது ரொம்ப இப்ப ரூம் போட்டு அழுவ போறீங்க ஜெயிச்சிட்டானு. நீங்க அழுதுன்னு சொன்னீங்க தெரியுமா? அது உங்களுடைய சீரியஸ்னஸை காட்டுற ஒரு நல்ல பழக்கம். உங்க குவாலிட்டி அது. அதை சீரியஸா எடுத்துட்டு நீங்க ஒர்க் பண்ணீங்க தெரியுமா? லைஃப்ல நதி மாதிரி இருக்கணும். முன்னாடி போயிட்டே இருக்கணும். பின்னாடி திரும்பி பார்க்கவே கூடாது. லைஃப்ல நீங்க கான்கர் பண்றது எல்லாமே உங்க எதிரில வரதை அடிச்சு தள்ளிட்டு கான்கர் பண்ணிட்டு போயிட்டே எங்க அண்ணன் ரொம்ப ஹெல்ப் பண்ணா. தேங்க்ஸ் ரா. அண்ட் சிவானி எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பேக் டு பேக் டாப் ஷெஃப் வாங்கியிருக்கேன். போன வாரம் வின் பண்ணீங்களா? வெரி குட். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், எது பண்ணாலும் டு த பெர்ஃபெக்ஷன் பண்ணணும். இல்ல நீங்க போடுற அந்த சீரியஸ்னஸ் வந்து எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குதுன்னா, ஒரு ஆர்ட்டை முழுசா கத்துக்கிறவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுக்கணும்னு தோணுது. பிகாஸ் நீங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போடுறீங்க. அதுல கண்டினியூ பண்ணுங்க. இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் லைஃப் ஸ்கில். இது காம்படிஷனுக்காக சொல்லலை. சாப்பாடு மட்டும்தான் யாரா வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் 100 மடங்கு ஜாஸ்தி ஆகுமா. அதனாலே நம்ம கிச்சன்ல போய் இன்னும் புதுசா ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி தோணுமா. அந்த மாதிரி ஒரு கலை, சமையல் கலை. ஸோ இதை நீ உங்க கையில வந்திருக்கு. அதை வைஸா யூஸ் பண்ணிட்டு டேக் இட் டு கிரேட்டர் ஹைட்ஸ். Thank you so much chef. Thanks. Excuse me. என்ன What is the procedure to go to Kaldan? அங்க உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. இவங்க எல்லாத்தையும் கூட்டு போற கைடு வாய்ப்பு தான் இருக்கு. எனக்கு நேரம் சரியில்லையா இல்லனா எனக்கு வரவங்களுக்கு நேரம் சரியில்லையா? இந்த ஒரு ஹாப்பி நோட்டோட நான் சொல்றேன். ஸோ அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறது வந்து எலிமினேஷன் ரவுண்ட். அந்த எலிமினேஷன் ரவுண்ட்ல வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சிவானி வந்து பவர் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க 1 lakh வின் பண்ணிருக்கீங்க. அண்ட் அடுத்த வாரம் எலிமினேஷன்ல நீங்க சமைக்க வேண்டாம், உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். ஓகே, இந்த நவராத்திரி வந்து எல்லாருக்கும் சிறப்பான ஒரு நவராத்திரியா இருக்க எங்க எல்லாத்தோட சார்பாகவும் மக்களாய உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ மக்கள் அனைவருக்கும் இதே மாதிரி அடுத்த வாரம் சூழல் சந்திக்க வரோம். அண்டர் பாய் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். இது ஹெல்த்தி க்ரோசர் பெருங்காயம் பெருமையுடன் வழங்கும் டாப் குக்கர் 2 குக்கர் சீசன் 2 உடன் வழங்குவோர் அனுஜ் ஸ்டைல்ஸ், அமுல் மற்றும்
ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.